Dear students, good afternoon. Last class continue class பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸ் நம்ம டைகாட் ரூட் பார்த்தோம். இப்போ மோனோகாட் ரூட் பார்க்க போகிறோம். மோனோகாட் ரூட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தை தாவரம் சொல்லி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் ரூட். மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மக்காச்சத்துடைய ரூட்டை கட் பண்ணி அதுக்குரிய இன்டர் ஆர்கட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். The transverse section of the monocot root. அப்போ monocot root வந்து மெய்ஸ் சொல்லக்கூடிய monocot எடுக்கிறோம். Shows the following plan arrangement of tissues from the periphery to the center. அதாவது அந்த டிஷ்யூ வந்து எப்படின்னா வெளியில் இருந்து உள்நோக்கி, இப்போ டிஷ்யூக்கள் வந்து அதை கட் பண்ணி பார்த்தா வெளியிலிருந்து உள்நோக்கி எவ்வாறு அது அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் பிளான் பண்ணுங்க. மோனோகாட் ரூட்டை கட் பண்ணோம்னா மோனோகாட் ரூட்டில் வந்து அவுட்டரில் வந்து ரூட் ஹேர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிபேரஸ் லேயர் இருக்குது. அதை ஃபிலிபேரஸ் லேயர் சொல்லலாம், அல்லது எபிப்ளாமான்னு சொல்லலாம். அடுத்து ஹார்டெக்ஸ். இந்த ஃபிலிபேரஸ் லேயருக்கு உள்ளக்கூடிய இந்த லைட் க்ரீனாக வச்சு லைட்டு ப்ளூவாக வருங்க, இது வந்து ஹார்டெக்ஸ். ஹார்டெக்ஸ்னால் புரோனி பகுதி, அதாவது கிரவுட்டி சிஸ்டம்ன்றது. அடுத்து இந்த கோடு வந்து எண்டோடெர்மிஸ். அதுக்கடுத்து சென்ட்ரல் பீத் இருக்குது, ஃபுல்லாக சுற்றி வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே டயக்ராம் வந்து என்லார்ஜாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரூட் ஹேர். அதே டயக்ராமில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ரூட் ஹேர், ஃபிலிபேரஸ் லேயர், அந்த ஹார்டெக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். அந்த எண்டோடெர்மிஸில் ஆங்காங்கே வந்து டார்க்காக இருக்கும். இங்கே செல் டார்க்காக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது. அது வந்து பேஜஸ் செல்ஸ். பேஜஸ் செல்ஸ்னால் என்னென்னா வலி செல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வலி செல்னு சொல்லியாச்சுன்னா ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ணி குடிக்கக்கூடிய வாட்ரு அது நேராக ஹார்டெக்ஸ்க்கு வந்து ஹார்டெக்ஸ்லேருந்து உள்ள சைலத்துக்கு போகணும். அதுக்கு இடையில வந்து என்ன லேயர் இருக்குன்னா எண்டோடெர்மிஸ் லேயர். அந்த எண்டோடெர்மிஸ் லேயரில் எல்லா செல்கள் வழியாகவும் உள்ளே நுழைய முடியாது. அந்த பேஜஸ் செல்ஸ் சொல்கிறாங்களே, அந்த வலி செல் மூலமாக மட்டும்தான் சைலத்துக்கு போக முடியும். அதாவது இந்த ரூட் ஹேர் வாட்டர் எடுக்குது, அது உள்ளே வந்து அப்படியே செல்கள் கூட இடையிலேயே வந்து அப்படி இந்த டார்க்காக இருக்குங்க, அந்த செல் வழியாக தான் அந்த சைலத்துக்கு வரும். அப்படி வளர்ந்த உடனே தான் அந்த சைலை வந்து வாட்டரை மேல் நோக்கி தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு செலுத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஃபஸ்ட்டு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிபேரஸ் லேயர். ஃபிலிபேரஸ் லேயர் ஆர் எபிப்ளாமான்னு சொல்லக்கூடியது, அதாவது அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட் இஸ் நோன் அஸ் ஃபிலிபேரஸ் லேயர். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வேருக்கு அந்த ரூட்டினுடைய அவுட்டர் லேயருக்கு பேர் தான் ஃபிலிபேரஸ் லேயர்னு பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிங்கிள் ரோ ஆஃப் தின் வால்டு பேரனைமா செல்ஸ். இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா செல்ஸ் இதில் காணப்படுது, தின் வால்டு செல்ஸ் காணப்படுது. அது வந்து பேரனைமா செல்லால் ஆனது. அப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிங்கிள் ரூனா ஒரே வரிசையில் இருக்குது, ஃபுல்லாக பேரனைமா செல்ஸ் தான். அந்த செல் வால் வந்து தின்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் இன்ட்ரஸ்டெல்லார் ஸ்பேஸ். வித்தவுட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னால் இதில் வந்து காற்று இடைவெளி அதாவது கிடையாது, அதாவது இடைவெளியே காணப்படாது சொல்கிறாங்க. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ். எபிடெர்மல் ஃபோர்ஸ் அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்சென்ட். எபிடெர்மல் ஃபோர்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டொமேட்டா சொல்லுவாங்களா, அந்த ஸ்டொமேட்டா தான் காணப்படாது சொல்கிறாங்க. அதேமாரி கியூட்டிக்கலும் காணப்படும், அது கிடையாது. இந்த ஃபிலிபேரஸ் லேயர் கிடையாது. ஏன்னா அந்த ஃபிலிபேரஸ் லேயரில் வந்து ஏன் ஸ்டொமேட்டா அந்த கியூட்டிக்கல் காணப்பாங்கன்னா, இது வந்து ரூட்டு மண்ணுக்கு அடியில் இருக்கும், அதனால இது தேவையில்லை, இருக்காது. அது பாருங்க, ரூட் ஹேர் தட் ஆர் ஃபவுண்ட் இன் ஃபிலிபேரஸ் லேயர் ஆல்வேஸ் யூனிசெல்லார். ஆல்வேஸ் எல்லாமே யூனிசெல்லாக தான் பண்ணுறாங்க. தே அப்சர்வ் பாருங்க, அந்த ரூட் ஹேர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ரூட் ஹேர்ஸ் வந்து மெய்ஸ் ரூட்டில் வந்து யூனிசெல் தான் காணப்படும். எது ஃபிலிபேரஸ் லேயர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் ஹேர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே யூனிசெல் தான். அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் ஹேர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, தே அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில். சாயிலிருந்து நீரையும் மினரலையும் எடுக்கிறதுக்கு பயன்படுது. அப்போ ரூட் ஹேர்ஸ் ஆர் ஜென்ரலி ஷார்ட் லிவ்டு. அந்த ரூட் ஹேர் வந்து ஷார்ட் லிவ்டுன்னா குறைந்த ஆயுட்காலம் வாழக்கூடியன்னு சொல்கிறாங்க, அதாவது கொஞ்ச நாளத்தை வாழக்கூடியன்னு சொல்கிறாங்க. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிலிபேரஸ் லேயர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்னர் டிஷ்யூ. அப்போ அந்த ஃபிலிபேரஸ் லேயர் சொல்லக்கூடியது, அதாவது ரூட்டின் அவுட்டர் லேயர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் டிஷ்யூகளை, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை மூடி பதற்கு பயன்படுது. மூடி அதை பயன்படுத்த சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
ரூட் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இது ரூட்டு, இது ரூட் ஹேர் இருக்கும். இந்த அவுட்டர் லேயர் பாருங்க, இதுக்கு பேர் தான் ஃபிலிபேரஸ் லேயர். இதுக்கு பேர் என்னது, ஃபிலிபேரஸ் லேயர் சொல்கிறது லேயர். இதில் என்ன இருக்காதுன்னா, இது மண் கடியில் இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்டொமேட்டா இருக்காது, கியூட்டிக்கலும் இருக்காது. ஸ்டொமேட்டாவும் இருக்காது, கியூட்டிக்கலும் இருக்காது. அதே நேரத்தில் இது வந்து சிங்கிள் லேயராக பேரன்கைமா செல்ஸு. இதில் காணப்படக்கூடிய எல்லா செல்லுமே தின்வால்டு செல், எல்லாமே என்னது தின்வால்டு செல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரூட் ஹேர் சொல்கிறாங்கன்னா, இந்த ரூட் ஹேர் வந்து இதுதான் ரூட் ஹேரு. இந்த ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூனிசெல்லார் சொல்கிறாங்க. ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லார். எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் ரூட்டு ஃபிலிபேரஸ் லேயரு. அது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு செல் இருக்கும், இதுக்கு பேர் தான் யூனிசெல். இதே நேரத்தில் இந்த செல்லில் வந்து இந்த மாதிரி ஒரு கோட் இருந்துச்சுன்னா அது மல்டி செல். ஆனால் மோனோகாட் ரூட்டில் காணப்படக்கூடிய ரூட் ஹேர் வந்து யூனிசெல் தான் இருக்கும். அது வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ண பயன்படுது. ஆனால் ஷார்ட் லீவ்டு, ஷார்ட் லீவ்டு குறைந்த நாள் தான், கொஞ்ச நாள் தான் அது வந்து உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங் வந்து கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாருங்களேன், கார்டெக்ஸ் சொல்லிச்சுன்னா த அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜீனஸ். ஹோமோஜீனஸ் ஒரே செல்லால் இருக்குது. த கார்டெக்ஸ் இஸ் மேட் அப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூ கால்டு பேரன்கைமா. கார்டெக்ஸ் ஃபுல்லாகவே பேரன்கைமா செல்லால் உருவாக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர் ஆஃப் தின்வால்டு பேரன்கைமா செல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரன்கைமா செல்ஸ் வந்து மெனி லேயராக நிறையா லைன்லாம் பூரா பேரன்கைமா செல்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே என்னது தின்வால்டு செல்ஸ். அதே நேரத்தில் காற்று இடைவெளி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வித் லாட் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்னால் அதிகமான ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைவெளிகள் நிறையா இருக்கும், காற்று இடைவெளிகள் நிறையா இருக்குன்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கார்டியல் செல்ஸ் இஸ் ஸ்டோரேஜ். அந்த பேரன்கைமா செல்ஸ் அந்த கார்டெக்ஸ் செல்ஸ் இதுக்கு பயன்படுதுன்னா உணவை சேமித்து வைக்க பயன்படுது, உணவை சேமித்து வைக்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ கார்டெக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டெக்ஸ் ஃபுல்லாக ஒரே செல்லால் ஆனது. அந்த ஒரே செல்லால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் நிறைய லைனாக, அதாவது மினி லேயர் காணப்படும். அதில் வந்து வித் லாட் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் காணப்படும் சொல்கிறாங்க. இது எதுக்கு பயன்படுனா உணவை சேமித்து வைக்க. த கார்டியல் செல்ஸ் ஆர் ஜென்ரலி ஓவல் ஆர் ரவுண்ட் ஷேப். அந்த கார்டியல் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டெக்ஸில் காணப்படக்கூடிய பேரன்கைமா செல்ஸ் வந்து ஒன்று ஓவல் ஷேப்பாக இருக்கலாம் அல்லது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட் வந்து ஆப்ஷன் இல்லை, குளோரோபிளாஸ்ட் கிடையாது. பட் தே ஸ்டோர் ஸ்டார்ச் இருக்குது. த செல்ஸ் ஆர் லிவிங் அண்ட் பொசஸ் லீகோபிளாஸ்ட். இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்டு பொசஸ் லீகோபிளாஸ்ட். இதில் வந்து லீகோபிளாஸ்ட்ன்ற பிக்மெண்ட் காணப்படும் சொல்கிறாங்க. இந்த இன்னர் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். கார்டெக்ஸுடைய இன்னர் லேயர் வந்து எண்டோடெர்மிஸ். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரலல் ஷேப்பு. அப்போ எண்டோடெர்மிஸில் காணப்படக்கூடிய எல்லா செல்லுமே பேரலல் ஷேப்பில் இருக்கும். அந்த பேரலல் ஷேப்பு பேரன்கைமா செல்ஸ் தான். திஸ் ஃபார்ம்ஸ் ஏ கம்ப்ளீட் ரிங் அரவுண்ட் த ஸ்டீல். இது கம்ப்ளீட்னது ரிங்காக இருக்கும், அதாவது சுற்றி இருக்கும், ஸ்டீல் சுற்றி இருக்கும். அதே மாதிரி தேர் இஸ் ஏ பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் சுபரின் அண்டு லிக்னின். அந்த எண்டோடெர்மிஸ் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் வந்து படின்றாங்க. அந்த அதாவது ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு பட்டை போன்று காணப்படுது, தடிமன் காணப்படுது. அந்த தடிமனுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சுபரின் என்ற புரோட்டீன் படிக்கலாம் அல்லது லிக்னின் ரெண்டுமே சேர்ந்து படிக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும் பார்த்தீங்கன்னா ரேடியல் அண்டு இன்னர் வாலில் படியும். த வால்ஸ் ஆஃப் இன்னர் லிமிட்ஸ் தேர் கால்டு காஸ்பியன் டிப்ஸ். இதுக்கு பேர் தான் என்னது காஸ்பியன் டிப்ஸ் என்று பேர். இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா ஆஃப்டர் நேம் ஹாஸ்பரே. ஹாஸ்பரே சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணதுனால அவர் பேர் நேம் வச்சு தான் காஸ்பரியன் ரிங்ஸ்ன்னு பேர் வந்துச்சு. சரி, காஸ்பரியன் டிப்ஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்டோடெர்மினல் செல்ஸ் விச் ஆர் பாருங்களேன், இந்த எண்டோடெர்மினல் செல்ஸ் விச் ஆர் ஆப்போசிட் த புரோட்டோசெல்லுலர் எலமெண்ட்ஸ். இந்த எண்டோடெர்மினல் செல்ஸ் பாருங்க, அது வந்து ஆப்போசிட் ஆஃப் புரோட்டோசெல்லம் இருக்குல்ல, புரோட்டோசெல்லம் சில எலமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய செல்ஸ், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் செல்ஸ்னு பேர். ஆர் தின் வால்டு ஹெர்டிவ்ஸ். இந்த செல்ஸ் ஆர் கால்டு பேஜஸ் செல்ஸ். பேஜஸ் செல்ஸ்னால் வழி செல் சொல்லுவாங்க. பேஜஸ் செல்ஸ்னால் என்னது வழி செல்.
Their function is to transport water and dissolved salts. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரையும் சால்ட் அதாவது மினரல் சால்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய தான் அதனுடைய வேலை அது சொல்கிறாங்க. நம்ம கார்டெக்ஸ் எங்கே கார்டெக்ஸ் டு சைலம். The water cannot pass through the other endodermal cells due to the Caspin tips. The main function of the Caspin tips in the endodermal cells to the prevent the re-entry of water into cortex once water entered the xylem tissue. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். இது மாதிரி மோனோகாட் ரூட்டு உடைய ஒரு எழுதியிருக்கோம். இதில் வந்து மோனோகாட் ரூட்டில் வந்து ரூட் ஹேர் வந்து மாதிரி இருக்குது. இந்த ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லார். இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் லேயராக பேன்மஸ் செல்ஸு க்ளோஸ்லி அரேஞ்சு வித்தவுட் இன்டர்ஸ்கலர் ஸ்பேஸ் கடப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து இது ஃபுல்லாகவே இங்கே எண்டோடெர்மிஸ் இங்கே இருக்கும். எண்டோடெர்மிஸ் இங்கே இருக்குது. இந்த எண்டோடெர்மிஸ் செல்ஸ் ஃபுல்லாகவே பேஜ் செல்ஸ் சொல்லுவாங்க. பேஜஸ் செல்ஸ் எண்டோடெர்மிஸ் ஃபுல்லாகவே என்னது பேரலல் ஷேப் செல்ஸ் சொல்லுவாங்க. பேரலல் ஷேப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சில செல்ஸ் வந்து காணப்படுது, பேஜ் செல்ஸ் காணப்படுது. அது பேர் வழி செல் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து மெட்டாசைலம் அதை நோக்கி புரோட்டோசைலம் இதுக்கு நேரம் மட்டும்தான் இருக்கும். அதாவது பேஜ் செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ இந்த பேஜ் செல்ஸு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு நேராக தான் புரோட்டோசைலம் இருக்கும். அப்போ இந்த பேஜ் செல்ஸும் இந்த புரோட்டோசைலமும் நேரம் ஆப்போசிட்டில் இருக்கும். மற்ற செல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் அது ஹாஸ்பிரின் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது எங்கே ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வால் அந்த ரேடியல் வாலில். ரேடியல்னா ஆர்எஸ் ஓவர் சொல்லுவாங்க, டிரான்ஸ்வர்ஸ்னால் கிடைமட்ட சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அது தடிமனாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்படி தடிமனாக இருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே பேரமோசஸ் இருக்குது. நிறைய நம்பர் ஆஃப் பேரமோசஸ் இருக்குது. இப்போ இந்த ரூட் ஹேர் வந்து வாட்டர் எடுத்தால் அந்த வாட்டர் இப்படியே வந்து இந்த பேஜஸ் செல்ஸ் வழியாகத்தான் உள்ளே வர முடியுமே தவிர மற்ற செல் வழியாக வர முடியாது. ஏன்னா மற்ற செல்லு வந்து காஸ்பிரின் டிப்ஸ் அந்த ப்ரோட்டீன் படிஞ்சு அந்த வால் திக்காக இருக்கிறதுனால உள்ள முடியாது. அப்படி உள்ளே வந்த வாட்டர் ரிட்டர்ன் திரும்பி போக முடியாது. ரீஎன்ட்ரி ஆக முடியாது. அதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த காஸ்பிரின் டிப்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ இந்த காஸ்பிரின் டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபரின் அண்டு லிகனின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் ரெண்டும் ஸ்டோர் ஆனதுனால தான் அப்படி கிடைக்கும். இது யார் ஃபஸ்ட்டு நோட் பண்ணான்னா காஸ்பிரின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அதனால் அதுக்கு பேர் காஸ்பிரின் டிப்ஸ்னு பேர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஸ்டீல்னா என்னென்னு தெரியும் பாருங்கள். ஆல் த டிஷ்யூஸ் இன்சைட் த எண்டோடெர்மிஸ், அதாவது எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளக்கூடிய எல்லா டிஷ்யூமே என்னது ஸ்டீல் என்று பெயர். திஸ் பாருங்க இன்க்ளூடிங் பெரிசைக்கிள். என்னென்னா பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் பித் இருக்குது. இப்போ பெரிசைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிசைக்கிள் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டீல் அண்ட் லைஸ் இன்னர் டு த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள பெரிசைக்கிள் காணப்படும் சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரமோசல் செல்ஸ். இப்போ பெரிசைக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் தான். அதுவும் பேரமோசல் செல்லால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் ஸ்டீல், அதாவது பெரிசைக்கிள் என்று பெயர். அந்த பெரிசைக்கிள் சொல்லக்கூடிய லேயரும் பேரமோசலால் உருவாக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பாருங்கள். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் சீன் இன் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அப்போ ரூட்டில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா ஆரப்போக்கு அமைவாக இருக்குன்றாங்க. அந்த நம்பர் ஆஃப் புரோட்டோசைலம் குரூப்ஸ் இன் மெனி இதில் வந்து நிறைய புரோட்டோசைலம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்க நிறைய காணப்படுது. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சைலம் இஸ் கால்டு பாலியர்ஸ். இப்போ புரோட்டோசைலம் வந்து ஒரு 4 வரைக்கும் இருக்கலாம். அந்த 4க்கு மேலே போச்சுன்னா அது வந்து மெனின்னு சொல்லுவாங்க. 1 or 2லாம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மினிமம் வந்து 4 இருக்கும். மினிமம் அடுத்து மேக்ஸிமம் போயிடுச்சுன்னா அது பாலியார்ஸ் கண்டிஷனில் வந்துருக்கு. சைலம் இஸ் நாட் எக்ஸார்ஸ் கண்டிஷன். சைலம் இஸ் என்னது எக்ஸார்ஸ் கண்டிஷனை வெளிநோக்கி காணப்படும். The tissue is present in the between the xylem and the phloem is called conjunctive tissue.
அதாவது சைலத்தையும் போயிட்டு இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூ பேர் கன்ஜன்டிவ் டிஷ்யூன்னு பேர். கன்ஜன்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு டிஷ்யூ என்று பேர், கன்ஜன்டிவ். இன் மெய்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, மக்கா சொல்கிறதுல எந்த டிஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளெரோடெர்மா டிஷ்யூ தான் காணப்படுது. அப்போ இது ஒரு ஒன் கொஸ்டின். மோனோகாட் ரூட்டில் சைலத்தையும் போயிட்டு இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ எதுன்னா அது ஸ்க்ளெரோடெர்மா டிஷ்யூன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கோங்க. அனாட்டாமிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். இப்போ டைகாட் மோனோகாட் ரூட்டை பற்றி பார்க்கலாம், அது டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் இருக்குது. இங்கே டைகாட், இங்கே மோனோகாட் ரூட் இருக்குது. இதில் வந்து பெரிய சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகாட் ரூட் எப்படி பெரிய சைக்கிள்னா gives ரைஸ் டு லேட்ரல் ரூட்ஸ். அப்போ டைகாட் தாவரங்களில் பக்கவாட்டு வேர்கள் உருவாகுதுன்னா அது பெரிய சைக்கிள் தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபெல்லோஜன் அண்ட் எ பார்ட் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம், இது கிவ்ஸ் ரைஸ் டு லேட்ரல் ரூட்ஸ் ஓன்லி. இது வந்து லேட்ரல் ரூட் மட்டும்தான் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லிமிட்டட் நம்பர் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளைடிப்ஸ். இதில் வந்து யூஸ்வலினா ஒரு லிமிட்டட் நம்பரில் தான் இருக்கும் சிஸ்டம் பண்ணுறாங்க. இங்கே வந்து யூஸ்வலி மோர் நம்பர் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளைடிப்ஸ் காட்டுறோம், மோர் நம்பர் ஆஃப் காட்டுறோம். அடுத்து கன்ஜன்டிவ் டிஷ்யூ ரிலேஷனா இணைப்பு டிஷ்யூ. இப்போ பேரங்கைமாட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு த வாஸ்குலர் கேம்பியம். அப்போ டைகாட்டில் வந்து கன்ஜன்டிவ் டிஷ்யூவாக இருக்கிறது வந்து பேரங்கைமா, ஆனால் மோனோகாட்டில் வந்து ஸ்க்ளெரோடெர்மா, மோஸ்ட்லி ஸ்க்ளெரோடெர்மா தான். மோனோகாட்டில் கன்ஜன்டிவ் டிஷ்யூ எதுனா ஸ்க்ளெரோடெர்மா, டைகாட்டில் எதுனா பேரங்கைமா. டைகாட்டில் இது வந்து ஒன்று கேட்பாங்க. டைகாட் பிளான்ஸில் கன்ஜன்டிவ் டிஷ்யூனா அது பேரங்கைமா, மோனோகாட் ரூட்டில் வந்து கன்ஜன்டிவ் டிஷ்யூ ஸ்க்ளெரோடெர்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் பேரங்கைமா காணப்படும். இட் இஸ் நெவர் டிஃபரன்ஷியேட்டட் இன் வாஸ்குலர் கேம்பியம். ஓகேங்களா. அடுத்த கேம்பியம், இட் அப்பியர்ஸ் ஆஸ் ஏ செகண்டரி மெரிஸ்டம் அட் த டைம் ஆஃப் செகண்டரி க்ரோத். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெரிஸ்டமும் இருக்குது, செகண்டரி க்ரோத்தும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே கிடையாது. செகண்டரி க்ரோத்தும் கிடையாது, செகண்டரி மெரிஸ்டம் கிடையாதுட்டாங்க. அதே மாதிரி சைடில் வந்து யூஸ்வலி டெட்ராஸ், இதில் வந்து 4 தான் இருக்கும். புரோட்டோசைல வந்து எண்ணிக்கை 4 தான். இதில் டைகாட்டில் வந்து புரோட்டோசைல வந்து 4 தான் இருக்கும். இதில் வந்து யூஸ்வலி பாலியஸ்னால் நிறைய நம்பராக காணப்படும் சொல்கிறாங்க. ஓகே சார்.